இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் வந்து இப்போ கோபிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கும் பாக்கியாவுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கும் இந்த வீட்டில் இருக்கவங்க அதை எப்படி டீல் பண்ணுறாங்க, எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. நீங்கள் ஆரம்பத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியாவை கூட உறுதுணையாக நிற்கிற ஒரே ஆள் எழில் தான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பார். என்ன நடந்தாலும் அவங்க அம்மா தப்பே செஞ்சால் கூட இருப்பார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமமூர்த்தி செம்மியாக இருப்பார். கொஞ்ச நாள் இருப்பார், கொஞ்ச நாள் இருக்க மாட்டார். செடியன் இப்போ தான் புதுசாக வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இனியால் ஆரம்பிச்சு தேவையில்லாத வேலை பண்ணுறாமா, என் கூட வராமல் என் கூட ட்ரெஸ் ஷாப்பிங் வராமல் உனக்கு என்னமா வேலை முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளீட் லூஸ் மாதிரியே பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பிரச்சனை ஆரம்பிக்க முன்னாடி நான் அப்போவே சொன்னேன் இது உருப்படாதன்ட்டு, இதுக்கு போய் பண்ணுறேன் அப்படிங்குவாங்க. பண பிரச்சனைகளால் பணம் லாக் ஆகி பணத்தை கொடுக்க முடியல, சம்பளத்தை கொடுக்க முடியல, பணத்தால் வந்து பிரச்சனை, 10,000 கொடுக்க வேண்டியது இருக்குது, 50,000 கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பல பிரச்சனைகள் கண்டினியூஸாக பாக்கியாவுக்கு வந்திருக்கு. ஆனால் பாக்கியா ஒரு தடவை கூட 10 பைசா வந்து மற்றவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் வாங்குற மாதிரி இருந்ததே இல்லை. ஏன்னா வந்து அவங்க கொடுத்தாலும் கூட அவங்க வாங்கவும் மாட்டாங்க, இவன் கொடுக்கவும் மாட்டாங்க. அதான் விஷயம், அதான் அதோட முக்கியமான விஷயம். ஈஸ்வரிலாம் வந்து இவரே கொடுக்குற ராமமூர்த்தின்னு வந்து ஏதாவது ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்து வரேன்னு சொல்லி போனால் கூட அதுக்கு 1000 பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட் பணம் இருக்குங்குவாங்க, ரிட்டையர்மெண்ட் பணத்தை வெள்ளையும் காமிக்க மாட்டாங்க. பென்ஷன் வருதுங்குவாங்க, அது பென்ஷனை காமிக்க மாட்டாங்க. இப்பயும் வந்து கரண்ட் பில்லேருந்து வீட்டு செலவு காசு வரைக்கும் முக்கியமாக பாக்கியா பார்த்துக்கிறாங்க. 10,000 ரூபா செடியன் கொடுத்தாரு. இப்போ புதுசாக வந்து ராதிகா வந்தனால ராதிகா இப்போ கொடுக்குறாங்க. அது கோபியாக இருந்தால் கோபி கொடுத்துருக்க மாட்டார். ராதிகா ஏன் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. இவங்க முதல்ல இந்த வீட்டில் ஏன் இருக்காங்கன்னு நமக்கு புரியல. அதுலேயே ஒரு லாஜிக் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆனால் வந்து கோபிக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே தாங்குறாங்க, அப்படியே நகையை தூக்கி கொடுக்குறாங்கிறாங்க, காசை நான் கொடுத்துட்றாங்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இருக்கோம்ப்பாங்கிறாங்க, அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது திருப்பி வந்து நம்ம ஏதோ ஒரு போஸ்ட் வர பார்த்தோம். என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து பாக்கியாவுடைய நல்ல குணத்தை புரிஞ்சிக்காமல் பாக்கியாவை பேக்குன்னு திட்டுறீங்க. பாக்கியா வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு மற்றவங்க பிரச்சனையை பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு இதை பண்ணுறாங்க. ப்ளீஸ் அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவுடைய குணாதிசயத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கங்கிறது வேறு, முட்டாள்தனமாக தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்கிறது வேறு. ஒரு பிஸ்னஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி ஒரு 8 பேர் 10 பேரை வேலைக்கு வைக்க போகிறீங்க, அத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, எல்லாத்தையும் வச்சு ஆரம்பிச்சுட்டு கோபியை கூட்டு வந்து நான் மேனேஜர் ஆகிறேன் அப்படின்னா கோபி உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள், அவரை கொண்டு வந்து மேனேஜராக போட்டிங்கன்னா அவர் என்ன வேணாலும் செய்வார். உங்களுக்கு வேணே உள்ளடி வேலை செஞ்சு உங்களுக்கு எடுத்து விட பார்ப்பாங்கன்னு கூட அறிவு இல்லைனா நீங்கள் எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் இருக்க முடியும்? அவருக்கு உதவி பண்ணுறேன், நகையை கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா யாராவது நகையை கொடுப்பாங்களா? கொடுக்க போதில்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் வேலை தராங்கிறீங்க. அவர் திட்டுறாரு, இடியட்டுங்கிறாரு, அப்புறம் போய் கொடுக்குறாங்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒதுங்கியாச்சும் போகலாம். நீ என்னமோ பண்ணிக்கப்பா, போப்பா, நான் உனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு இருக்கலாம். இருந்தாலும் அவரை பார்த்து என்னால் அப்படி இருக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமானு கேட்டால் முட்டாள்தனம் தான். தான் வாழ்க்கையில் தனக்கு மிஞ்சி அந்த தான் தானமும் தர்மமும் தனக்கே வந்து பிரச்சனையாக இருக்கும் போது, தனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது யாரும் ரெடியாக இல்லாத போது, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எடுத்த உடனே தான் சாப்பாடு பிச்சுட்டு ஓடாது. இப்போ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்லாம் ஓடாது. 1000 ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு பிரேக் ஈவன் வரதுக்காக நீங்கள் போட்ட காசை எடுத்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு எல்லாருமே வந்து நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்ல கைமணம் நல்லா இருக்குது அப்படின்னா சொல்கிறதுக்கு நாள் ஆகும். அதுக்கு வந்து உங்களுக்கு பேக்கப் தேவை. அது நகையெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு அது பேக்கப்பாக இருக்கும். நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கூட நீங்கள் வந்து கொஞ்சம், ஏன்னா டெய்லி ஜாமானை வாங்கணும், வாங்கி இது பண்ணணும். சில நாள் நீங்கள் சாப்பாடுக்கு எல்லாத்தையும் அவ்வளோ ஜாமானை போட்டு வாங்கிட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். மற்ற பொருள் மாதிரி கிடையாது. அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் எல்லாமே அழுகி போயிடுச்சுன்னா திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எதையுமே யோசிக்காமல் நான் காசை கொடுத்துருவேன், என் கையில் காசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனாலே தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா பல நேரங்களில் கோபி சொல்கிற இடியட் தான் வந்து பாக்கியாவாகனு தோணுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் எல்லாத்தையும் எடுத்தவங்க கவுத்தவங்க முடிவு பண்ணுறதுலேருந்து திடீர்னு கோபிக்கு ஹெல்ப் பண்ணுறனா வரிஞ்சு கட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லா முட்டாள்தனமும் பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ கோபி வந்து திருப்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு, இங்கே இந்த பக்கம் பாக்கியாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பாக்கியா செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் கோபியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது. கோபி எவ்வளோ இருந்தாலும் கருவிக்கிட்டு தான் இருக்காரு. அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது எல்லா விஷயத்துக்குமே வந்து பிரச்சனை பண்ண போகிறாரு. அதை வேணுனே ஏற்றி விடவும் போகிறாரு ஈஸ்வரிக்கு. அதை அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, பாக்கியாவுடைய பேக்குத்தனத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.